சென்னையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மூலம் முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் சாலமன். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ற திட்டத்தை தமிழக முதல்வர் கடந்த 9ஆம் தேதி எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் துவங்கி வைத்தார். குறிப்பாக அதில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களுக்கு பிரத்யேகமாக உடை, அதே போன்று அந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கான ரோந்து வாகனத்தை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக சிங்கப்பெண் அதிரடி படை என்ன செய்தது என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த சிங்கப்பெண் அதிரடி படையோட வேலைகள் என்ன என்பது குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த சிங்கப்பெண் அதிரடி படையால் நேரடியாக வழக்கு பதிவோ அல்லது கைது நடவடிக்கையோ மேற்கொள்ள முடியாது. குறிப்பாக ஒரு தகவல் வந்தவுடன் உடனடியாக சிங்கப்பெண் அதிரடி படையில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்கள் அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை பிடித்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஜூரிசெக்ஷன் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பார்கள். அந்த காவல் நிலையத்தில் இருக்க நபர்கள் தான் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். இதுதான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையோட நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இவர்கள் கடந்த 2 நாட்களாக விழிப்புணர்வு செய்யக்கூடிய நடவடிக்கையில் மட்டுமே ஈடுபட்டு வருவதாக சிங்கப்பெண் அதிரடி படையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் தரப்பில் தகவலாக இருக்கிறது. குறிப்பாக அதில் என்னவென்றால் ஏற்கனவே இந்த குற்றச்செயல்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றச்செயல்கள் நடைபெறக்கூடிய இடங்களை ஏற்கனவே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அங்கு தீவிரமாக ரோந்து பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் நடமாடக்கூடிய இடங்களான இந்த கல்வி நிலையங்கள், அதே போன்று இருட்டான பகுதிகள், அதே போன்று கல்லூரிகள், அதே போன்று ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை ரோந்து வாகனம் மூலமாக சென்று அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வையே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் இருக்கோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக தங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களே தங்களுடைய பர்சனல் நம்பரை அவர்களுக்கு ஷேர் செய்து ஏதாவது பாதிப்புகள் அல்லது குற்றங்கள் நிகழ்ந்தால் உடனடியாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் தாங்கள் 5 நிமிடத்திற்குள்ளாகவே அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று அந்த புகாரை பூர்த்தி செய்வோம் எனவும் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏதாவது சாலையில் நடந்து செல்லும் போது இது போன்ற ஈவ்டீசிங் போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் உடனடியாக தங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் தற்போது வரை 100 என்ற எண் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக பிரத்யேக எண்ணும் சிங்கப்பெண் அதிரடிக்காக இந்த மாதிரி பிரத்யேக எண்ணும் தயார் செய்யப்பட்டு வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த மட்டத்தில் மொத்தம் 12 காவல் மாவட்டங்களில் 12 ரோந்து வாகனம் மூலியமாக இந்த சிங்கப்பெண் அதிரடி படையினர் தீவிரமாக கடந்த 2 நாட்களாக விழிப்புணர்வு செய்யக்கூடிய பணியிலும், அதே போன்று குற்றங்கள் நடந்து அந்த 100க்கு கால் வந்தால் உடனடியாக சென்று அந்த புகார்களை பூர்த்தி செய்யக்கூடிய வேலையிலும் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் சென்னையிலேயே இந்த சிங்கப்பெண் அதிரடி படை மூலமாக அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் முதல் வழக்காக ஐனாவரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஐனாவரம் பகுதியில் வீடு புகுந்து ஒரு பெண்ணிடம் அத்துமீறிய செயலில் ஈடுபட்டதற்காக சுரேஷ் என்ற நபரை சிங்கப்பெண் அதிரடி படையினர் பிடித்து அதனை ஐனாவரம் AWPS காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார். அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சிங்கப்பெண் அதிரடி படையோட சென்னையில் முதல் வழக்காக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இந்த விழிப்புணர்வுக்காக தான் முழுக்க இந்த சிங்கப்பெண் அதிரடி படையினர் தீவிரம் காட்டி வருகின்றார்கள். ஏனென்றால் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் தங்களுக்கு உண்டான பயத்தை போக்குவதற்காக இந்த சிங்கப்பெண் அதிரடி படையினர் கூறி வருகின்றனர். அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ள இருக்கின்றனர். குறிப்பாக ஏற்கனவே பாடி ஓன் கேமரா, அதே போன்று பல்வேறு வசதிகள், துப்பாக்கிகள் வழங்கவும் போன்ற பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்க ஐஜி பவானீஸ்வரி தலைமையிலான குழுவினர் யோசித்து வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த சிங்கப்பெண் அதிரடி படையினர் முற்றிலுமாக சென்னை முழுவதிலுமே பரவி இவர்கள் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.